எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டார்டர் வந்து எப்படி ரெடி பண்றது? ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்டர்ல ப்ராப்ளம் வந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்? அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, சப்மர்சிபிள் பம்பு இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஓப்பன் வெல் பம்பு இருக்கும். இப்ப எதுவா இருந்தாலும் நமக்கு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்றது ஒண்ணுதான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டர் ரெடி பண்றதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஒரு கான்டாக்டர் தேவை. நான் படத்துல வந்து சும்மா ஒரு இமேஜுக்காண்டி காட்டியிருக்கேன். நீங்க வந்து ஒரு கம்பெனி கான்டாக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து நமக்கு வேணும். இப்ப இந்த பட்டனை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாருங்க. இதுல வந்து ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்றது NO டைப்பை சேர்ந்தது. நார்மலி ஓப்பன்ல இருக்கும் இதுல இருக்க கான்டாக்ட். நீங்க இதை எப்பெல்லாம் பிரஸ் பண்றீங்களோ அப்பதான் இது வந்து இங்க இருக்கிறது இங்க க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதாவது கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த ஸ்டாப் பட்டன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்சி டைப்பு. என்சி டைப் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க இதுல பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற சப்ளை இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதை பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது நார்மலி க்ளோஸ்ல இருந்தது ஓப்பன் ஆயிரும். அப்ப சப்ளை கட் ஆயிரும். அடுத்து வந்து ஒரு வோல்ட் மீட்டர் வந்து நமக்கு தேவை. அதாவது மோட்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு அம்மீட்டர் தேவை. அதாவது எவ்வளவு ஆம்ஸ் எடுக்குது மோட்டர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு வந்து வயர் கனெக்ட் பண்றதுக்கு. இப்ப சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அப்படின்னு சொல்றப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 5 வயர் கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு இருந்தா போதுமானது. அடுத்து வந்து நமக்கு வந்து 2 டைப் கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், ரெண்டாவது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர். இது இப்போ ஒரு மோட்டருக்கு வந்து எப்படி நம்ம வந்து கெப்பாசிட்டர் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அதை பாருங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வந்து அது எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்ட்டு. அடுத்து வந்து ஒரு டபுள் போல் எம்சிபி இல்லைன்னா நீங்க சிங்கிள் போல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வெறும் கான்டாக்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு எம்சிபி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஓவர் கரண்டோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட்டோ வர்றப்ப நமக்கு வந்து மோட்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓஎல்ஆர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓஎல்ஆர் யூஸ் பண்ணி. இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது ஓஎல்ஆர் இல்லாம ஒரு ஸ்டார்டர் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுதான். ஏன்னா மார்க்கெட்ல பார்த்தா பிரைஸ் கம்மி அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் வந்து அவைலபிலிட்டி நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பவர் சப்ளை வயரிங் வந்து பார்த்துடலாம். அவதான் நமக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற முடியும். புதுசா பழகுறவங்களும் சரி, இல்லை நம்ம ஸ்டார்டர் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஆர்வம் மட்டும் இருந்தா போதும். நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்கு. ரொம்ப கவனமா நீங்க கத்துக்கலாம். அதுல நியூட்ரல் வயர் பாருங்க, நம்ம டைரக்டா வந்து இதுல கொடுத்துட்டோம். அடுத்து ஃபேஸ் வயர் வந்து நமக்கு அம்மீட்டருக்கு போய் தான் வரும். ஏன்னா கரண்ட் எப்பெல்லாம் நம்ம மெஷர் பண்றோமோ அங்க வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கணும். வோல்டேஜ் அப்படின்றது வந்து பேரலல் கனெக்ஷன்ல இருக்கணும். அடுத்து கான்டாக்டரோட அவுட்புட் இங்க வருது. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டருக்கு வந்து சப்ளை போயிருது. இப்ப பாருங்க, பவர் சப்ளை இப்படியே வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 வயர் நம்ம பேஸ் நியூட்ரல் இங்கே எம்சிபிக்கு வருது. இங்கே வந்துட்டு அப்படியே நேராக பாருங்க, நியூட்ரல் வந்து கான்டாக்டருக்கு வந்துருச்சு. அடுத்து ஃபேஸ் வயர் வந்து அம்மீட்டருக்கு போயிட்டு இங்கே கான்டாக்டர் வந்துருச்சு. அப்படியே அவுட்புட் எடுத்து நமக்கு மோட்டருக்கு போயிருச்சு. இதுதான் வந்து பவர் வயரிங். இப்போ நீங்கள் சப்ளை கிடைக்கல, இல்லை சப்ளை வரமாட்டுக்கு அப்படின்னா, வயர் கட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரூட் மட்டும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க வயர் வந்து ஒரே கலரா இருக்கு, என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரே கலர் வயரா இருந்தாலும் நீங்க ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பவர் வயரிங் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வோல்ட் மீட்டருக்கு வந்து பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பாருங்க. அடுத்து வந்து நம்ம கெப்பாசிட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து ரன்னிங் கெப்பாசிட்டர். ரன்னிங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்றது பாருங்க, அதோட வயர் வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு போகக்கூடாது. இது எப்பவுமே வந்து கண்டினியூவா வந்து கனெக்ஷன்ல தான் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் மட்டும்தான் வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு போகும்.
இப்போ இந்த கெப்பாசிட்டருமே பாருங்க எந்தெந்த வயருக்கு இடையில கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உள்ளே இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வைண்டிங் இருக்கு உள்ள அந்த மோட்டருக்குள்ள. ஒன்று வந்து மெயின் வைண்டிங், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வைண்டிங் இருக்கு. அப்போ 2 வைண்டிங் அப்படின்னு சொல்றப்ப பார்த்தீங்க அதுன்னா அதில் 4 லீட் இருக்கும் உங்களுக்கு. அந்த 4 லீட்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 வந்து ஷார்ட் பண்ணிட்டு அதை ஒன்றா எடுத்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒன்றா எடுக்கிறது பாருங்க நம்மளோட கனெக்ஷன்ல அந்த வர்றது தான் அந்த ப்ளூ கலர் தான் வந்து ரெண்டையும் காமன் பண்ணி எடுத்துருக்கிறது. இந்த ரெட் அப்படின்னு சொல்றது பாருங்க இது வந்து மெயின் வைண்டிங்கோடது. இந்த எல்லோ அப்படின்னு சொல்றது ஆக்சிலரி வைண்டிங்கோடது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரெட்டுக்கும் ப்ளூவுக்கும் பாருங்க ஃபேஸ் நியூட்ரல் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இது வந்து மெயின் வைண்டிங்க்கு. இப்ப ஆக்சிலரி வைண்டிங் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சப்ளை இந்த கெப்பாசிட்டருக்கு போய் அதன் மூலமா தான் நமக்கு வந்து இந்த ஆக்சிலரி வைண்டிங் வந்து சப்ளை போயிட்டு இருக்குது. இது ஏன் நம்ம கெப்பாசிட்டர் போட்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா சிங்கிள் பேஸ் மோட்டர் வந்து நம்ம சிங்கிள் பேஸ்ல ரன் பண்ண முடியாது. அப்ப சிங்கிள் பேஸ்ல எப்படி ஓடுது அப்படின்னு சொல்றதை நான் அடுத்து நான் சொல்றேன். இப்ப நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆயிரும். இப்ப இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம வந்து அடுத்து ஸ்டார்டிங்கை ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ஈஸியா புரியணும். அப்புறம் ரெண்டாவது வயரிங்ல இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் ஸ்டார்டர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ரிமூவ் பண்றதுக்கோ நம்ம இதை வயரெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு டேப் அடிக்காம யூஸ் பண்றதுக்கு இது கரெக்டா இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது ஒன்றும் கிடையாது. அந்த ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு பேரலா வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம் அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எல்லோ கலர் பாருங்க நேரம் இங்க வந்து போயிடுது கெப்பாசிட்டருக்கு. அது அங்கேருந்து வெளியில வர்றது இப்படியே போய் நமக்கு வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு போகுது. திரும்ப பாருங்க அடுத்த எண்ட் வந்து இதோட வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ ரன்னிங் கெப்பாசிட்டரோட வயரும் சரி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரோட வயரும் சரி ரெண்டுமே வந்து பேரலல் கனெக்ஷன்ல தான் இருக்குது வித் ஸ்டார்ட் பட்டன். அதாவது நீங்க எப்பெல்லாம் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து இப்படியே கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பேரலல் கனெக்ஷனுக்கு வரும். நீங்க ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் வந்து ஐசோலேட் ஆயிரும். அது சும்மா தான் இருக்கும். ரன்னிங் கெப்பாசிட்டர் மட்டும்தான் லைவ்ல இருந்து மோட்டர் ரன் ஆகும். அதான் சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனை வந்து மோர் தென் 5 செகண்ட் இல்ல 3 செகண்ட் வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டர்லயே நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவர் சப்ளை பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம கெப்பாசிட்டரோட கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளை பார்க்குறோம். அப்போ கண்ட்ரோல் சப்ளை அப்படின்னு சொல்கிறப்ப பாருங்க இந்த காண்டாக்டரோட காயிலோட கனெக்ஷன் இங்கே தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு 230 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காண்டாக்டர் பிக்கப் ஆகி இங்கே இருக்கிற சப்ளையை வந்து இந்த பக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். மோட்டர் வந்து ரன் ஆகும். அப்போ இந்த காயிலுக்கு வந்து நம்ம 230 கொடுக்கணும் சப்ளை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க நியூட்ரலை வந்து இப்படியே நம்ம டைரெக்டாக எடுத்து கொடுத்துட்டோம். அப்போ இந்த ஃபேஸ் வயரை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம ஃபேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். அதை நேரம் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டோம். அடுத்து அப்படியே ஒரு வயர் எடுத்து லிங்க் எடுத்து நம்ம ஸ்டாப் பட்டன் கொடுத்துட்டோம். இப்போ அதோட அடுத்து ஒரு லீட் எடுத்து வந்து எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க காயிலுக்கு வந்து கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ சப்ளை இங்கே இருக்கிறது வந்து இந்த பக்கம் போய் இப்படியே வந்து இந்த காயிலுக்கு கிடைச்சிரும். மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு என்ஓ டைப்பு. நீங்க ப்ரெஸ் பண்றப்ப மட்டும்தான் இங்க இருக்கிற சப்ளை இந்த பக்கத்துல எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். சரி அப்ப நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு கை எடுத்துறோம். அப்ப கண்டினியூவா மோட்டர் ரன் ஆகுது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்ப அதுவும் நான் சொல்றேன். அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட் மேக் பண்றப்ப அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து ஒரு சீலிங் கான்டாக்ட் கொடுப்போம். அதாவது நீங்க கை எடுத்துட்டாலும் இந்த இடத்துல வந்து இது ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ணி போறது மாதிரி இந்த இடத்துல ஒரு சீலிங் கான்டாக்ட் கொடுப்போம். அந்த சீலிங் கான்டாக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு சீமென்ஸ் கான்டாக்டரோ இல்ல கம்பெனி கான்டாக்டரோ ஒரு காசு அதிகமான உள்ளது யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து என்ஓ என்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்சிலரி கான்டாக்ட் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மல் டைப் அப்படின்றதுனால இதுல அந்த என்ஓ என்சி கிடையாது. அதனால நம்ம மெயின்லயே வந்து ஒரு சீலிங் கான்டாக்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். கொஞ்சம் வீடியோ லென்த்தா போறது மாதிரி தெரியும். கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் ஸ்டார்டர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை நீங்க ஈஸியா வந்து
ரிப்பேர் பண்ணிடலாம். புது ஸ்டார்டரே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய எலக்ட்ரிஷியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோட்டர் ஓடலை அப்படின்னா ஸ்டார்ட்டை கழட்டிக்கிட்டு நம்ம கொண்டு போய் கடையில் கொடுத்தா சரி பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது காண்டாக்டரோட அவுட்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டார்ட் பட்டனோட அவுட் சைடு, இது வந்து இன்னு, இந்த பக்கம் வந்து அவுட், அது வழியே போய் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது பாருங்க, இங்கே இருக்கிற சப்ளை நேரம் இங்கே வந்துருமா. அடுத்து என்ன ஆயிருது, இங்க இருந்து போயிட்டு ஸ்டாப் பட்டன் வந்து என்சி, அதனால இப்படியே வந்து கண்டினியூவா இங்க வந்துட்டு இருக்கும். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ வந்து இது வழியே சப்ளை போயிட்டு இருக்கு. நீங்க கை எடுத்துட்டீங்க அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆகுது. அப்போ ஆஃப் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, அந்த செகண்ட்லயே இது வழியே சப்ளை போய் இப்படியே வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் காயிலுக்கு. அப்போ பாருங்க கண்டினியூவா வந்து சப்ளை கிடைச்சிட்டே இருக்குது. நீங்க வந்து ப்ரெஸ் பண்ற டைமிங்ல இங்க இருக்கிற சப்ளை இங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இது வழியே போய் நமக்கு வந்து இப்படி கண்டினியூவா கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன்ல நீங்க வந்து மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இந்த ஸ்டாப் பட்டன் வந்து நீங்க பிரஸ் பண்றீங்க அப்படின்னா பாருங்க, இங்க இருக்கிற கனெக்ஷன் வந்து கண்டினியூட்டி வந்து நீங்க பிரஸ் பண்றப்ப ஓப்பன் ஆயிரும். அப்போ ஓப்பன் ஆயிருச்சுன்னா என்ன பாருங்க, இங்க வந்து காயிலுக்கு சப்ளை கிடைக்காது. சப்ளை கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, இந்த மேக்னட்டிசம் வந்து டிஎன்எஸ்இஸ் ஆயிரும். அப்போ வந்து இங்க இருக்கிற சப்ளை இங்க போகாது, மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மோட்ரு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஆன் இண்டிகேட்டர். அதுக்கு எங்க வயர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த காயிலுக்கு வந்து எங்கெல்லாம் சப்ளை நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கு பேரலா வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருங்க. இது போல இப்போ இந்த காயிலுக்கு போற சப்ளை பாருங்க, இதுக்கு பேரலா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காயிலுக்கு எப்பெல்லாம் சப்ளை கிடைக்குதோ அப்போ இந்த இண்டிகேட்டர் எரியும். அப்போ மோட்டர் ஓடுது அப்படின்னு சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, நான் அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம மோட்டர் வந்து ஸ்டார்டிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அம்மீட்டரில் பாருங்கள், அந்த முள் வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்ப வரும். வந்து இங்கே வந்து நின்று ஓடிட்டு இருக்கோம். அது ஏன் கடைசி வரைக்கும் போயிட்டு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்டையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.